நம்ம தமிழ் மரபு வழியாக வரக்கூடிய நம்பிக்கை என்னென்னா, தேங்காய் எண்ணெய் ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம். தலைக்கு தடவும் போது தேங்காய் எண்ணெயை பேஸாக வச்சு கருஞ்சீரகம், கருவேப்பிள்ளை, செம்பருத்தி சேர்த்து ஒரு தைலமாக்கி தலைக்கு தடவுற முறை அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கு இல்லையா? இந்த மரபு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவணும் அப்படின்னா முடி கொட்டும் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? இல்லை இந்த தேங்காய் எண்ணெயை தினமும் தடவுவதன் மூலமாக நம்ம முடி அடர்த்தியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு நான் அறிவியல் ரீதியாக இந்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தடவுவது குறித்த உண்மையான விளக்கத்தை தரப்போகிறேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் குறித்து நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உண்மை கிடையாது. இப்போது இந்த தேங்காய் எண்ணெய் குறித்த ஒரு ஆராய்ச்சி நடத்த போகிறேங்க. இந்த ஆராய்ச்சிக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் 2 டம்ளருங்க, மேலும் கொண்டக்கடலைங்க. தேங்காய் எண்ணெய்க்கும் கொண்டக்கடலைக்கும் என்ன டாக்டர் சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, அதுக்கும் இதுக்கும் நேரடியான சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொண்டக்கடலையில் மிக்ஸ் பண்ண போகிறேங்க. சரிங்களா? நல்லா மிக்ஸ் ஆகி தேங்காய் எண்ணெய் படிஞ்சிருக்கக்கூடிய இந்த கொண்டக்கடலையை தனியாக வச்சுக்குவோம். எண்ணெய் மிக்ஸ் ஆகாத இன்னும் ஊற வைக்கப்படாத கொண்டைக்கடலை இங்கே இருக்குது. இப்போது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 டம்ளர்லையும் நான் தண்ணீர் ஊற்றிக்க போகிறேங்க. தண்ணீர் ஊற்றப்பட்ட இதில் முதல்ல தேங்காய் எண்ணெயில் தடவின கொண்டக்கடலையை இதில் போடுவோங்க. அதே மாதிரி ஊற வைக்கப்படாத கொண்டக்கடலையை இங்கே போடுவோங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா, பொதுவாக கொண்டக்கடலை என்ன ஆகுங்க, அது பெருசாகி மேலே இருக்கக்கூடிய தோல்லாம் அப்படியே உதிர்ந்து வர அளவுக்கு ஊற வைக்க அந்த தோல் பிரிந்து வரும். கொண்டக்கடலை நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதாவது வெறும் தண்ணீரில் ஊற வைக்கப்பட்ட இந்த கொண்டக்கடலைக்கு அந்த பண்பு தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் இது பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தடவிய கொண்டைக்கடலையை நம்ம ஊற வைக்கும்போது அது இந்த டம்ளரில் இருக்கிறது மாதிரி இது பெருசாகாது, உப்பாது, அதோட தோள்கள் அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சு வராது, அவ்வளோ சாஃப்டாக இது மாறாது. இப்போ என்ன சொல்ல வரேங்க, தேங்காய் எண்ணெய் இந்த கொண்டைக்கடலை மேலே தடவுனதுனால உள்ளே இருக்கக்கூடிய கொண்டைக்கடலையோட சத்துக்களோ அந்த ஃபைபர் நார்களோ இல்லை புரதமோ அப்படியே பாதுகாக்கப்படுது. இதே மாதிரி நம்ம முடிகள் இருக்குது. முடிகள் புரதத்தால் ஆனது, புரோட்டீனு. எப்போ நம்ம தேங்காய் எண்ணெயை முடியில் தடவுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி கொண்டைக்கடலையும் ஒரு புரதம் தான், அந்த கொண்டைக்கடலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய புரதம் பாதுகாக்கப்படுதோ, உடையாமல் பாதுகாக்கப்படுதோ, அதே மாதிரி தேங்காய் எண்ணெயை நம்ம தடவும் போது முடிகளோட உறுதித்தன்மை குலையாமல், இந்த மாதிரி நார்மல் தண்ணீரோட ஈரப்பதம் உள்ளே போகாமல் முடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதனால் புரதம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர்றது கிடையாது. நார்மலான முடியில் எண்ணெய் தடவாமல் இருக்கும்போது அந்த புரதம் ஈஸியாக உடஞ்சி வெளியே வர வாய்ப்பு உருவாகுது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுக்காக தேங்காய் எண்ணெய் நான் தடவணும் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஆக தேங்காய் எண்ணெய்க்கு முடிகளில் இருக்கக்கூடிய கெரட்டின் அப்படிங்கிற புரதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எல்லா எண்ணெய்க்கும் இந்த தன்மை இருக்கா? ஏன் தேங்காய் எண்ணெயை நம்ம அப்ளை பண்ணுறோம்? எத்தனையோ எண்ணெய் இருக்குது இல்லையா? கல்லெண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய் இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஆனால் ஏன் தேங்காய் எண்ணெயை குறிப்பாக நம்ம தடவுறோம்? தேங்காய் எண்ணெயில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்ற எந்த எண்ணெயிலையுமே கிடையாது. அதுதான் லாரிக் ஆசிட். அந்த லாரிக் ஆசிட் தேங்காய் எண்ணெயில் மட்டும் இருக்கிறதுனால தான் இந்த எண்ணெய் முடிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் பகுதி வரைக்கும் இது எண்ணெயால் ஊடுருவி உள்ளே போக முடியும். லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது லோ மாலிகுலர் வெயிட். அதனால் முடிக்குள்ளே ஊடுருவி போகக்கூடியது. மற்ற எண்ணெய்களுக்கு முடிகளுக்குள்ளே ஊடுருவி போகக்கூடிய பண்பு கிடையாது. மேலும் ரீல் அண்ட் மொஹைல் அப்படிங்கிறவங்க ஜேர்னல் ஆஃப் காஸ்மெட்டாலஜியில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க இப்போ தேங்காய் எண்ணெய், இது சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட டைரெக்டாக கொப்பரை தேங்காயை எடுத்து காய வைக்கப்பட்ட அந்த தேங்காயை எடுத்து அரைச்சி தேங்காய் எண்ணெயை எடுத்தது இந்த தேங்காய் எண்ணெய். ஆனால் நம்ம கடையில் வாங்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய மினரல் ஆயில்கள், பெட்ரோலியம் பேஸ்டு எண்ணெய்கள் சேர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நார்மல் தேங்காய் எண்ணெயுடைய கலர் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பழுப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடையில் வாங்குகிற தேங்காய் எண்ணெய் அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா பெட்ரோலியம் பேஸ்டு எண்ணெய்கள் அதில் சேர்க்கப்படும். நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் எடுத்தீங்கனாலும் அந்த பெட்ரோலியம் இருக்கும் அதில் ப்ராடக்ட்டு. ஸோ அப்படிங்கும்போது அவங்க மினரல் ஆயில், தேங்காய் எண்ணெய், இந்த எண்ணெய், மேலும் சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய்,
இந்த மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. எந்த எண்ணெய் வந்து முடிகளுக்கு ஆரோக்கியத்தை தருது, முடிகள் உடையாமல் பாதுகாக்குது அப்படிங்கிறத. இந்த எண்ணெய்கள்லேயே தேங்காய் எண்ணெய் ஒன்று தான் டேமேஜ்டு ஹேர் பிரேக்கேஜ், முடிகள் உடைவதை குறைக்கிறதுல தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லான பண்பே உண்டு. மற்ற 2 எண்ணெய்க்கும் அந்த பண்பு கிடையாதுங்கிறது ப்ரூவ் பண்ணாங்க. இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு நான் இப்போ வரேங்க. உடைவது வேற, உதிர்வது வேற. நான் இந்த உண்மையை மறைக்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் முடியை ப்ரொடெக்ட் பண்ணுது, அதை பாதுகாக்குது. எந்த முடியை பாதுகாக்குது? இருக்கிற முடியை பாதுகாக்குது. தேங்காய் எண்ணெய் என்றைக்கும் புதிதாக முடி வளர உதவி செய்யவே செய்யாது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் அதோட ஆக்ஷன் வந்து முடி மேலே தான் இருக்கே தவிர முடியோட வேர்க்காலில் கிடையாது. முடியோட வேர்க்கால்ங்கிறது ஃபாலிக்கல். அந்த ஃபாலிக்கல்ல இருந்தால் முடி வருது. அந்த வேருங்கிறது ஃபாலிக்கல். அந்த ஃபாலிக்கலை வந்து தேங்காய் எண்ணெய் எந்த விதத்துலையும் டச் பண்ணி அதுக்கு நன்மை செய்கிற பண்புலாம் தேங்காய் எண்ணெய்க்கு கிடையாதுங்க. தேங்காய் எண்ணெயோட நன்மைங்கிறது இருக்கிற முடியை பாதுகாக்கிறதுல தான் இருக்கே தவிர புது முடியை வர வைக்கிறதுல இல்லை. அப்போது தேங்காய் எண்ணெய் வந்து முடி உதிர்வுக்கு வழிவகை செய்யுமா? நீங்கள் தான் வேர்க்காலில் போய் அது ஒன்றும் வேலை செய்யாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. முடி கொட்டுதுன்னா முடி கொட்டுறதுக்கு காரணம் என்றைக்கும் தேங்காய் எண்ணெய் கிடையவே கிடையாது. முதல்ல முடி கொட்டுவதற்கு, ஆண்களுக்கு முடி கொட்டுவதற்கு மெயின் காரணம் ஆண்ட்ரோஜெனிக், அலோபீஷியா, ஜெனட்டிக், பரம்பரை சார்ந்த டிஎஸ்டி ஹார்மோன் சார்ந்த விஷயம். அப்படி இல்லை, ஆண் பெண் இருவருக்குமே திடீர்னு சில சமயம்லாம் முடி கொட்டும். அதுக்கு பயங்கர மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா முடி கொட்டும். அதிகமான காய்ச்சல், திடீர்னு பயங்கர ஹெவி ஃபீவர் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சல் முடிஞ்ச பின்னாடி முடி கொட்டும். கர்ப்பகாலம் முடிஞ்ச பின்னாடி முடி கொட்டும். கிராஷ் டயட் எடுப்பாங்க சில பேர், வந்து நல்லா வெயிட் குறைக்கிறேன் பேர் வழின்னு ரொம்ப சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் தாங்க திடீர்னு அதிகமாக முடி கொட்டும். இல்லைனா தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் அளவுகள் குறைவாக இருக்கிறது ரொம்ப காமன். இந்த ஹைப்போதைராய்டிசமில் முடி கொட்டும். இல்லைனா இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் முடி கொட்டும். PCOS, PCOD பெண்களுக்கு இருக்கக்கூடிய உடல் குண்டாக இருத்தல், வளர் இளம் பெண்கள்லாம் வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு, சர்க்கரை, ஸ்வீட்டு அப்படின்னு சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அவங்களே அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் எடை அதிகமாகிறது. பிற்காலத்தில் PCOS, PCOD போன்ற பிரச்சனைகள், சினைப்பையில், சினை முட்டைகளில் பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து முடி கொட்டுதல் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக நம்ம முடி கொட்டுது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் மேலே தூக்கி பழிய போடாமல் இந்த காரணங்களில் என்ன காரணம் திடீர்னு முடி கொட்டுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர தேங்காய் எண்ணெய் மேலே பழிய போடக்கூடாது. ஆனால் தேங்காய் எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சப்போஸ் ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் இருக்குன்னு வைங்க. டேண்ட்ரஃப்னா நம்ம ஆயில் செக்ரீஷன் இருக்கும், அதுக்கு வந்து பூஞ்சை ஒன்று இருக்கும் தலையில். இதை பற்றி நான் தனியாக பேசியிருக்கேன். அந்த மலசீசியா பூஞ்சை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் தேங்காய் எண்ணெயை போட்டிங்கன்னா, இல்லை எந்த எண்ணெயை போட்டாலும் அந்த பூஞ்சைக்கு வந்து நல்ல உணவாக இந்த எண்ணெய் மாறிடும். அப்போ என்னாகும்? அந்த பூஞ்சை வந்து அந்த தேங்காய் எண்ணெயை சாப்பிட்டு இன்னும் அடர்த்தியாக இன்னும் நிறைய எண்ணெய்களை உற்பத்தி பண்ணி பெரிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளமை அதிகப்படுத்துங்கிறதுனால டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்துறது நல்லது கிடையாது. அவங்க அப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா முடி மேலாக போடணுமே தவிர வேர்க்காலில் எண்ணெய் படுற அளவுக்கு போடக்கூடாது. ரெண்டாவது விஷயம், தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பலமாக அழுத்தி தேய்க்கிறதுனால நம்ம வந்து பயங்கர உறுதியான முடிகளை பெறுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. மெக்கானிக்கல் டிராக்ஷனில் முடி பலவீனமாகி உடையத்தான் செய்யுமே தவிர பிரேக்கேஜ் ஆகுமே தவிர முடி கொட்டாது. இருந்தாலும் முடி பிரேக்கேஜுக்கு நீங்கள் ரொம்ப வேகமாக தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் நல்லா அழுத்தினீங்கனாலும் வேஸ்ட்டு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ் மரபு வழியாக வரக்கூடிய நம்பிக்கை என்னென்னா, தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயம். தலைக்கு தடவும் போது தேங்காய் எண்ணெயை பேஸாக வச்சு கருஞ்சீரகம், கருவேப்பிள்ளை, செம்பருத்தி சேர்த்து ஒரு தைலமாக்கி தலைக்கு தடவுற முறை அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கு இல்லையா? இந்த மரபு ஒரு நல்ல மரபு, நம்ம முடிகளை உறுதிப்படுத்துது. நம்ம முன்னோர்கள் சரியான விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. மாடர்ன் சயின்ஸும் இதை தான் சொல்லுது. இது முடியை காப்பாற்ற உதவும். ஆரோக்கியமான முடிக்கு எண்ணெய், தைலம் மேலும் நல்லது செய்யும். ஆனால் முடி கொட்டுறதுக்கான மருந்து இது கிடையாது. கருவேப்பிலை, கருஞ்சீரகம், செம்பருத்தி என்ன ட்ரை பண்ணிங்கனாலும் முடி கொட்டுறதை தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது தீர்வாகாதுங்க. அதுக்கு நான் சொன்ன ஆதார காரணங்களை தான் நீ கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணணும். சரிங்க, இப்போ தேங்காய் எண்ணெயை சரியான முறையில் எப்படி பயன்படுத்தலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 2 வாட்டி குளிக்கிறதுக்கு, தலைக்கு குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் முன்னாடி நல்லா ஃப்ரீயாக நிதானமாக தலை முழுக்க வந்து தேங்காய் எண்ணெயை நீட்டாக தடவுங்க. இப்போ நானே வந்து அதிகமாக ரெகுலர் பர்பஸில் தேங்காய் எண்ணெயை தடவிருக்க மாட்டேன். நான் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 or 2 hours பிஃபோர் வாரத்துக்கு 1 வாட்டி நல்லா தேங்காய் எண்ணெயை தடவிடுவேங்க. முடிஞ்சளவு ரொம்ப கீழே வரைக்கும்லாம் போக மாட்டேன், மேலாக்க தடவிடுறது, ஃபுல்லாக ஜென்டிலாக தடவுறது. அப்புறமா வந்து
தலைக்கு குளிக்கிறது. ஈவன் பொடுகு இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போடாமல் மேலாக்க நீங்கள் போட்டு 2 மணி நேரம் முடிவில் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வாரத்துக்கு 2 முறை போதும். ரொம்ப பிடிச்சி தேய்க்கக்கூடாது. ஷாம்பு போட்டு குளிக்கும் போதும் ரொம்ப பிடிச்சி தேய்க்கக்கூடாது. வேர்க்காலை பிடிச்சி தேய்க்கக்கூடாது, அழுத்தக்கூடாது. அதான் முக்கியம். ஆக இன்னைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்காய் எண்ணெய் முடியை காப்பாற்ற தான் செய்யுமே தவிர அது கொட்டவும் செய்யாது, கொட்டுவதை தடுக்கவும் செய்யாது, புதுசாக முடியை வளரவும் செய்யாது. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. முடி கொட்டுனா அதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிங்க. முடியலன்னா டாக்டர்கிட்ட வாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரிஞ்சுக்க எந்த அளவுக்கு உங்களோட பயன்பாடு இருக்குது தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.